Hello friends, welcome to my YouTube channel Learn with Yoga. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ் DME ல ஹெலிகல் ஸ்ப்ரிங்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இந்த டேட்டா புக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் ரெண்டுமே நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்கள் ஒன்று கடையிலையோ இல்லை ஆன்லைன்லையோ கூட வாங்கிக்கலாம். இது இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது, அதனால அதை வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஹெலிகல் ஸ்ப்ரிங்ஸில் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் டிசைன் ப்ரொசீஜர் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளமில் பார்க்கலாம். டிசைன் அ ஹெலிகல் கம்ப்ரெஷன் ஸ்ப்ரிங் ஃபார் அ மேக்ஸிமம் லோட் ஆஃப் 1000 நியூட்டன் ஃபார் அ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் 20 mm. நம்மளுக்கு லோடு வந்து 1000 நியூட்டன் கொடுத்துருக்காங்க, டிஃப்ளெக்ஷன் வந்து 20 mm கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் இன்டென்சிட்டி வந்து 6 கொடுத்துருக்காங்க, அதுதான் ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ். மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்ட்ரெஸ் வந்து 400 MPa கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வந்து 84 kN/mm². இப்போ வந்து நம்ம கிவன் டேட்டா எழுதிக்கலாம். கிவன் டேட்டாவில் வந்து லோட் Pmax வந்து நம்மளுக்கு ஒரு லோடு தான் கொடுத்துருக்காங்க, அப்போ அதான் மேக்ஸிமம் லோட். அது வந்து 1000 நியூட்டன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஃப்ளெக்ஷன் வந்து 20 mm. ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் 6 கொடுத்துருக்காங்க, அது சீன் டினோட் பண்ணுவோம். ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து τmax 400 MPa, அதை நம்ம 400 Nm/mm² எழுதிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு வந்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வந்து 84 kN/mm² கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம 84 kN போட்டுக்கலாம். 84 × 10³ Nm/mm² போட்டுக்கலாம். இங்கே 84 kN/mm² கொடுத்துருக்காங்க, அதை 84 × 10³ Nm/mm² போட்டிருக்கோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேல்குலேட் வயர் டயமீட்டர் அண்ட் மீன் காயில் டயமீட்டர். இது வந்து டிசைன் டேட்டா புக்கில் 7.100 இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஷியர் ஸ்ட்ரெஸ் ரிலேஷன் வந்து τ = Ks × 8 × Pmax × C / πd². இதில் கேபிட்டல் Pன்றது லோட். இதில் 2 P டேர்ம்ஸ் இன்வால்வ் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கேபிட்டல் P வந்து லோட், ஸ்மால் p வந்து பிச். இப்போ இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் ரிலேஷனில் நம்மளுக்கு Ksக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை வால் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னு சொல்லுவோம். 4C - 1 / 4C - 4 + 0.615 / C. இப்போ இதுக்கான வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம K(sets)ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். 4 × C ஓட வேல்யூ 6ன்னு நம்ம பார்த்தோம், -1 / 4 × 6 - 4 + 0.615 / C ஓட வேல்யூ 6. இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு கால்குலேட் பண்ணும்போது Ks ஓட வேல்யூ வந்து 1.25ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் ரிலேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்ம D தான் கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த ரிலேஷனை நம்ம D² = Ks × 8 × Pmax × C / π × τன்னு எழுதிக்கலாம். அப்போ அதுலேருந்து D²க்கு நம்ம D² கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Ksஓட வேல்யூ 1.25ன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். × 8 × லோட் மேக்ஸ் வந்து 1000ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, × ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் C வேல்யூவும் கொஸ்டினில் 6ன்னு கொடுத்துருந்தாங்க, / பையோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 3.14 × டவோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க 400. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு T² வேல்யூ 47.77 mm கிடச்சிருக்கு. இதுலேருந்து Dயோட வேல்யூ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து Dயோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 6.91 வரும். அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது Dயோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 7 mmன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை வச்சு ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் C = D/D. இப்போ வந்து இதை வச்சு நம்ம கேபிட்டல் Dயோட வேல்யூ மீன் காயில் டயமீட்டர் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நமக்கு ஸ்மால் Dயோட வேல்யூ 7ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் C வந்து நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 6ன்னு. அப்போ நம்மளுக்கு கேபிட்டல் D = 6 × 7 42 mmன்னு கிடச்சிருக்கு. அதுதான் மீன் காயில் டயமீட்டர். நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் டயமீட்டர் ஆஃப் த காயில் கண்டுபிடிக்க போகிறோம். D(O). அது வந்து கேபிட்டல் D + ஸ்மால் d, நம்ம 42 + 7 போட்டோம்னா 49 கிடைக்குது. இன்னர் டயமீட்டர் ஆஃப் காயில் வந்து கேபிட்டல் D - ஸ்மால் d, அது வந்து நம்மளுக்கு 35 mmன்னு கிடைக்குது. இப்போ ஸ்டெப் 2ல் நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு டிசைன் டேட்டா புக் 7.100லேருந்து நம்ம Ymax ஃபார்முலா டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். Ymax = 8 × லோட் மேக்ஸ் × C³ × N / கேபிட்டல் G × D. இதில் கேபிட்டல் G தான் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. இதுலேருந்து நம்ம N வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ N = Ymax × G × D / 8 × Pmax C³. இதுலேருந்து நம்ம வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். Ymaxோட வேல்யூ 20, G வந்து மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி 84 × 10³ 84 kN/mm² கொடுத்துருந்தாங்க. நம்ம Nm/mm² கன்வெர்ட் பண்ணும்போது × 10³ வரும். Dயோட வேல்யூ ஸ்மால் d வந்து நம்ம 7ன்னு கால்குலேட் பண்ணியிருந்தோம், / 8 × லோட் மேக்ஸோட வேல்யூ 1000
இன்டூ ஸ்ப்ரிங் இண்டெக்ஸோட வேல்யூ 6ன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 6 கியூப்னு வரும். இதை கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 6.1 வருது. அதை வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம 7 டர்ன்ஸ்னு வச்சுக்கிறோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் காயில்ஸ் n டேஷ் வந்து n+2, n வேல்யூ வந்து 7ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ 7+2 வந்து நம்மளுக்கு 9 டர்ன்ஸ்னு வரும். அடுத்து சாலிட் லென்த் L சஃபிக்ஸ் S வந்து n டேஷ் இன்டூ டி, n டேஷ் வேல்யூ 9 இன்டூ டி ஸ்மால் டி வேல்யூ 7. அப்போ நம்மளுக்கு வந்து சாலிட் லென்த் வந்து 63 mmன்னு கிடைக்குது. அடுத்து ஃப்ரீ லென்த் L சஃபிக்ஸ் F வந்து n டேஷ் டி ப்ளஸ் ஒய் மேட்ஸ் ப்ளஸ் 0.15 ஒய் மேட்ஸ். n டேஷ் டி வந்து நம்மளோட சாலிட் லென்த், அது 63ன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஒய் மேட்ஸோட வேல்யூ கொஸ்டினில் 20ன்னு கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் 0.15 இன்டூ 20. இதில் ஃப்ரீ லென்த்தோட வேல்யூ 86 mmன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பிச் ஸ்மால் பி கண்டுபிடிக்கணும். L சஃபிக்ஸ் F டிவைட் பை n டேஷ் மைனஸ் 1. L சஃபிக்ஸ் F ஓட வேல்யூ 86ன்னு கண்டுபிடிச்சோம். ஃப்ரீ லென்த் டிவைட் பை n டேஷ் வேல்யூ வந்து 9 மைனஸ் 1. நம்மளுக்கு வேல்யூ வந்து 10.75ன்னு கிடைக்குது. அது ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது பிச் வேல்யூ வந்து 11 mm. இப்போது ஃபைனலாக நம்ம ஸ்டிஃப்னஸ் ரேட் ஆன் ஸ்ப்ரிங் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்மால் q ஈக்குவல் டு பி மேட்ஸ் பை ஒய் மேட்ஸ். இந்த இடத்துல p வந்து லோட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். மாற்றி பிச் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பி மேட்ஸோட வேல்யூ 1000 டிவைட் பை ஒய் மேட்ஸோட வேல்யூ 20. அப்போ நம்மளுக்கு q ஸ்டிஃப்னஸ் ரேட் வந்து 50 Nm/mm² கிடச்சிருக்கு. இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் டேட்டா புக்கில் இந்த 7.100 பேஜும் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.